யாரு சாமி நீ? நீ டைரக்டர் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த டைரக்டர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த ஒவ்வொரு முறையும் நீ நிரூபிக்கிற மாரி தான், பயங்கரமான ரோல்லாம் வந்து பண்றியே அப்படின்ற மாரி தான் சீமான் அவர்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது. அப்படி என்ன சம்பவத்த வந்து நேத்து பண்ணாரு அப்படின்னா, நேத்து மதுரையில பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து நடத்தினாரு. என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற பேர்ல ஆடு மாடுகள வச்சு கிட்டத்தட்ட 2000 ஆடு மாடுகள வந்து கொண்டு வந்து ஒரு பட்டியில போட்டு அடைச்சு, அந்த பட்டிக்கு முன்னாடி இவர் நின்னு வந்து பேசுறாரு. அதற்கு பின்னாடி தான் வந்து மக்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்த பொறுத்தவரைக்கும் என்ன அதிகமா இருந்தது அப்படின்னா, முழுக்கவே ஆடு, மாடுகள் தான் வந்து இருந்தது. அந்த ஆடு மாடுகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்முடைய சீமான் அவர்கள் பேசின அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க முடியுது. என்னடா இந்த மனுஷன் எவ்வளோ காமெடி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நினைக்கலாம். ஆனா, மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைய வச்சு அவர் வந்து பேசின அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னுமே பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்களை செருப்பால அடிக்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள தான் நம்முடைய சீமான் அவர்கள் பேசின மாரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்ப நம்ம இருக்கோம்ல, ஸோ நம்ம இருக்கக்கூடிய இதே ஒரு சூழ்நிலையில நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆடுகளையோ, மாடுகளையோ நம்ம வந்து கொண்டு போய் மேய்க்கக்கூடாது. ஏதாவது பில்லு இல்ல ஏதாவது ஒரு நம்ம பயன்பாட்டுக்கு வந்து தேவை போய் கொஞ்சம் வந்து பில்லு இருந்தா காட்டுல போய் புடுங்கிட்டு வரலாம்னு நெனச்சுட்டு போனாலோ, இல்ல வந்து நம்முடைய தேவைக்கு ஏதாவது மாடுகளுக்கு ஏதாவது தலை கொஞ்சம் வச்சுட்டு வந்து போலாம்னு நெனச்சாலோ, இல்ல வந்து மாடுகள ஒரு கொஞ்ச நேரம் மேய்க்க விடலாம். இல்ல மாடுகள, ஆடுகள கொஞ்ச நேரம் வந்து மேய்க்க விடலாம்னு சொல்லிட்டு நீங்க காட்டு பக்கம் போனாலோ, உங்கள உள்ள விட மாட்டாங்க. உள்ள போனீங்க அப்படின்னாலுமே, நீங்க வந்து வனத்த வந்து அழிச்சீங்க, வனத்த அழிக்க முற்பட்டீங்க அப்படி சொல்லிட்டு உங்க மேல வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலே அந்த வனப்பகுதிக்கு மக்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான தடை வந்து போடப்பட்டிருக்கு. இந்த வனத்திற்கு ஆடு, மாடுகள வந்து மேய்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடை வந்து எப்போருந்து வந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு சிந்தனைக்கு எட்டுன வரைக்கும், வீரப்பன் அவர்கள் வந்து இருந்த வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்து இல்ல. அதாவது வீரப்பன் எனக்கு தெரிஞ்சு இறக்குறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருமே காட்டுக்கு போயிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆடு, மாடுகள மேய்க்கிறதா இருக்கட்டும், பண்டிகை நேரங்கள்ல வந்து காட்டுக்கு போயிட்டு வந்து விறகு எடுத்துட்டு வந்து வீட்ல பண்டிகைக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், பொங்கல் நேரத்துலலாம் பெரும்பொங்கல்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல எல்லாருமே காட்டுக்கு போயிட்டு காட்டுலேருந்து விறகு எடுத்துட்டு வந்து வீட்ல வந்து சமைப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில எங்க காட்டுக்கு போறாங்க? யார் காட்டுக்கு வந்து போறது கிடையாது. வீரப்பன் இருந்த வரைக்கும் இந்த மாரி தான் வந்து எல்லாருமே வந்து காட்டுக்கு வந்து போயிட்டுருந்தாங்க. வீரப்பன் எப்போ வந்து இறந்தாரோ, அவர் இறந்து ஒரு 2, 3 வருஷத்திலேயே மெல்ல மெல்ல இந்த மக்கள் காட்டுக்கு போகக்கூடிய இந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னா, வீரப்பன் மாதிரியான ஆட்கள் வந்து மீண்டும் வந்து உருவாகிடக்கூடாது. அவர் காட்டுக்குள்ள போயிட்டு அவர் வந்து கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறி போயிட்டோம். அவர மாரி வந்து எவனா வந்து திரும்பவும் வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இவங்க இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள கொண்டு வந்தாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய மனதில வந்து ஓடுது. எனக்கும் அதுதான் வந்து தோணுது. வீரப்பன் இருந்தாரு. அவர் வந்து காட்டுக்குள்ள இருந்தாரு. அவர வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த மக்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆடு, மாடுகள் மேய்க்கிறதுலாம் வந்து சும்மா பேச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. இவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஆடு, மாடுகள வந்து உள்ள விடலாம். இல்ல அப்படின்னா அதற்கு வேறு ஏதாவது ஒரு வழிவகையும் வந்து செய்யலாம். இந்த ஏரியாவுக்கு வந்து போகக்கூடாதுப்பா. இங்க வந்து இந்த மாதிரியான மரங்கள் வந்து இருக்கு. இப்படிப்பட்ட மரங்கள் இருக்கு. சந்தன மரங்கள் இருக்கு. விலை உயர்ந்த மரங்கள் இருக்கு. இது வந்து நம்முடைய தேவைகளா இருக்கு. அதேமாதிரி இது வந்து காட்டுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செயலை வந்து செய்யுது. இதனால் நம்ம வந்து பெருமைப்படுறோம். நம்ம காட்டுக்கு இந்த மரம் இருக்கிறதுனால பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ஏரியாவ வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணி, இந்த பக்கத்துல வந்து மக்கள் போகக்கூடாது. இந்த பகுதியில தடை. இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆடு, மாடுகள வந்து மேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வந்து ஒதுக்கி விடலாம். ஆனா, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யாம, ஆடு, மாடுகள காட்டுக்கே கொண்டு போகக்கூடாது. பொங்கல் சமயங்கள்ல நீங்க வந்து விறகுக்கு வந்து போகக்கூடாது. போனா வந்து மரத்த வெட்டுறீங்க, அத பண்றீங்கன்னு சொல்லிவிட்டு, மரத்த எதுவுமே வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்றது. இந்த மாதிரியான சட்டதிட்டங்கள் இந்த மாதிரியான வழிமுறைகளை கொண்டு வந்தது தான் எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. ஸோ இதை தான் நேற்று நம்முடைய சீமான் அவர்கள் வந்து பேசினார். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. ஆடு, மாடுகளை நாங்கள் மூதாயிர காலத்தை வந்து மேய்ச்சி வளர்த்துருந்தோம். காடுகளுக்கு போயிட்டு தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து காட்டுக்கு போய் வந்து மாட்டை மேய்க்கக்கூடாது, ஆட்டை மேய்க்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் எங்கே போவோம்? இன்றைக்கி வந்து கறியை மட்டும் வந்து வெட்டி வெட்டி வந்து ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறீங்களே. எங்களுடைய மிக முக்கியமான பொருளாதாரமே என்ன? கறி ஏற்றுமதி தான். நாங்க வந்து ஃபாரினுக்கு வந்து ஏற்றுமதி பண்றோம். அதனால வந்து பெரிய லாபம் ஈட்டுறோம்னு சொல்லிட்டு வந்து இந்திய அரசு வந்து சொல்றீங்களே. அப்படி இருக்கும்போது, ஆடு, மாடுகள் இல்லாம எப்படி வந்து பெரிய உங்களுக்கு வந்து சந்தை பொருளாதாரம் வந்து கிடைக்குது? ஆடு, மாடுகள் நமக்கு வந்து தேவை. நான் ஏதோ ஆடு, மாடுகள வளர்க்கணும், வளர்த்தா வந்து இது வந்து நல்லதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாரும் வந்து என்னைய வந்து கேலி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க. ஆடு, மாடுலாம் வளர்க்க சொல்லி சீமான் சொல்றான்னு சொல்லிட்டு என்னைய முட்டா பையன் மாரி வந்து பார்க்குறீங்க. ஆடு, மாடுன்றது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தெரியுமா? அதுதான் நம்முடைய மூதாதையர் காலத்திலேருந்து நம்ம கூடவே இருந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாடு இருக்கணும், ஒரு ஆடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து மாட்ட செல்வம்னு சொன்னாங்க. நான் செல்வம்னு சொன்னா என்னை திக்குலுன்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சீமான் அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவே வந்து வியக்கத்தக்க வார்த்தைகளாக இருந்தது. கண்டிப்பாக இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவருடைய எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாமே பார்க்கும்போது, ஒரு டைரக்டர் ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு அப்படின்னா
இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த யோசிச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இவர் வந்து டேரக்டராக இருந்தாலுமே என்னை கேட்டேன் அப்படின்னா, ஒருவேளை இவர் வந்து டேரக்டராக இருந்து கற்பனையாக யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே, இதை பேசுகிறதுக்கும் ஒருத்தன் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படணும். நம்ம தமிழ் நூல்களில் வரக்கூடிய எத்தனை பாட்டு நம்மளுக்கு தெரியும், எத்தனை புலவர்கள் நம்மளுக்கு தெரியும், எத்தனை பாடல் ஆசிரியர்கள் நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா இவர் தான். வைகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பழம்பெருமைகளை வந்து பேசின அந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் இன்றைக்கி அந்த மனுஷன் வந்து அடையாளமே இல்லாமல் ஆகி போயிட்டார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏதோ மேடையில் வந்து சண்டை போட்டுருந்தார் மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ நம்முடைய பெருமை, நம்முடைய தமிழ் பெருமைகளை, நம்முடைய தமிழ் குடிமக்களின் பெருமைகளை, நம்முடைய பழம்பெருமைகளை பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது வந்து சீமானாக தான் நான் வந்து பார்க்குறேன். அவரை போன்ற ஆட்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய நாட்கள் இருக்கும். இவர் தனித்து நின்னாலுமே இவர் தனித்து நிற்கிற வரைக்கும் இவர் வந்து இது மாதிரி பேசிட்டுப்பார். மக்கள்கிட்ட இன்னும் புது புது விஷயங்கள் வந்து கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். அந்த வருகின்ற ஆகஸ்ட் 3 நாளோ ஏதோ ஒரு நாள் வந்து சொன்னார். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை, ஒட்டுமொத்த ஆடு மாடுகளை பார்த்தீங்கன்னா இவர் வந்து காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சல் பண்ண போகிறதாகவும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.